ஜேபியும் தையலகம். இன்னைக்கு நம்ம தைக்க போகிறது ரொம்பவே சூப்பர்பான ஒரு போஸ். நல்ல கெப்பாசிட்டி உள்ள, நல்ல தாராள இடவசதி இருக்கும். 3 பேக்கெட் கொண்ட ஒரு சூப்பர்பான போஸ். ரொம்ப ஈஸியான, ரொம்ப சிம்பிளான போஸ் தான் இன்றைக்கி நாம் தைக்க போகிறோம். ஓகேவா? ரைட். எஸ், இந்த போஸ் தைக்கிறதுக்கு 2 பீஸ் தேவை. ஒரு பீஸோட அளவு 9 அங்குலம் அகலம், உயரம் 13 அங்குலம் அளவுள்ள ஒரே ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். அந்த பீஸை நான் பார்டரை ஒட்டி, நம்ம ஏற்கனவே ஒரு போஸ்க்காக கட் பண்ணிட்டோம் இல்லையா, அது போக மீது இருக்கிற கிளாத்தில் இந்த பார்டரை ஒட்டி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் ஒரு பீஸ். ஓகேவா? இதே அளவுள்ள திக் ஷீட் அல்லது பிக் ஷாப்பி பேக் எடுத்துக்கலாம். அதோட அளவு நூல் அளவு கூடுதலாக, நம்ம ஒரு கிளாத்தோட நூல் அளவு கூடுதலாக ஒரே ஒரு ஷீட் எடுத்துக்கலாம். ஓகேவா? இது ஒரு பாகம். இன்னொரு பாகம் 9 அங்குலம் அகலம், அதே மாதிரி உயரமும் 9 அங்குலம் அளவுள்ள ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். இந்த பீஸுக்குமே ஒரு பிக் ஷாப்பி பேக் அல்லது திக் ஷீட் எடுத்துக்கலாம். இந்த கிளாத்தை விட நூல் அளவு கூடுதலாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான். 2 கிளாத் நமக்கு தேவை. இது இருக்கிற ப்ளவுஸ் பிட் அப்படியே இருக்கட்டும், அடுத்தடுத்த போஸ் தைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ பிக் ஷாப்பி பேக் எடுத்துக்கலாம். அதோட வெள்ளை பாகத்து மேலே கிளாத்தோட ரைட் சைடு நல்ல பாகத்தை வச்சு இங்கேருந்து சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ரைட் சைடில் திருப்புறதுக்காக கொஞ்சம் கேப் விட்டுக்கலாம். இந்த இடத்துல தையல் போட வேண்டாம், சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். போஸ் உள்ள பாகம் மட்டும் வச்சுட்டு மீத பீசஸ்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கார்னர்ஸ் எல்லாம் கட் கொடுத்துடலாம். இப்போ போஸை திருப்பிடலாம். இந்த மாதிரி இருக்கும். இப்போது ஓப்பனாக இருக்கு இல்லையா, இந்த பாகத்துக்கு நேராக ஆப்போசிட்டாக இருக்கிற இந்த பிளேஸில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஒரு பாகம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக இன்னொரு பாகம், அதுலேயுமே ஒயிட் ஷீட் எடுத்துக்கலாம். மேலே அந்த கிளாத்தோட ரைட் சைடை திருப்பி வச்சு அதே மாதிரி தான் நம்ம வெளியேறதுக்காக கேப் விட்டு நீரை சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸஸ் சர்க்கிளெல்லாம் கட் பண்ணிட்டு ரைட் சைடு திருப்பிடலாம்.
இப்போது நம்ம வெளியேறி வந்தோம் இல்லையா, அந்த சைடை இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ டிப்பில் போட முடியுமோ அவ்வளோ டிப்பில் இதையும் மடித்து வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதோட ஆப்போசிட் சைடு இந்த பக்கமும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போது நம்ம தையல் போட்டோம் இல்லையா, இந்த பக்கமும் இந்த பக்கமும் அந்த தையல் போட்ட இடத்த சரி பாதியாக மடக்கி வச்சிடலாம். அதை நகர விடாமல் ஒரு பின் பண்ணிடலாம். இந்த கார்னர்லேருந்து ஒரு அங்குலம் மார்க் அவுட் பண்ணிக்கலாம், 1 இன்ச். அதே மாதிரி இந்த கார்னர்லேருந்தும் ஒரு அங்குலம், கீழே இருந்தும் ஒரு அங்குலம் மார்க் அவுட் பண்ணிவிட்டு அதை சேர்த்து வச்சு ஒரு பா மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போது பின்ன ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு வரைஞ்சிருக்கோம் இல்லையாப்பா, அதை எடுத்துகிட்டு போய் இங்கே கேப் போட்டிருக்கோம்ல அந்த பாகம் இல்லை, அதுக்கு ஆப்போசிட் பாகம் இந்த இடத்துல இந்த பாவை வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தடவை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது பின்ன ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதை மடக்கி வச்சு இதை மட்டும் துண்டாக எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். அதே மாதிரி இந்த பக்கம் பிடிச்சோன்னா இந்த மாதிரி வருதா, இதை பிடிச்சிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது அதே மாதிரி இந்த பக்கம் பின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தடவை தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட பர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இங்கே ஒரு பேக்கெட் இருக்கும், நடுவில் ஒரு பேக்கெட் இருக்கும், புரியுதா? இந்த ஷீட் அப்படியே இருக்கும் இல்லையா? இப்போது இந்த பேக்கெட் எந்த அளவில் இருக்கோ முதல்ல தைச்சிருக்கோம் இல்லையா, இந்த பேக்கெட் எந்த இடத்துல முடியுதோ அந்த அளவுக்கு இதை பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இப்போ இதை மடக்கி வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த பேக்கெட்டை விட்டுட்டு கீழே இருக்க போர்ஷனில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தடவை ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அந்த ஸ்டிச்சை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இது வழியாக வெளியேறிடலாம். இங்கே நமக்கு ஏற்கனவே கேப் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து வச்சு தைச்சிடலாம்.
அவ்வளோதான், நம்மளோட சூப்பர்பான போஸ் ரெடி. இப்போது இந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் பட்டன் எடுத்து இந்த இடத்துல வச்சு தைச்சிடலாம். எடுத்துட்டு ரெண்டாக மடக்கி சென்டர் பாட்டில் இதை வச்சு தைச்சிடலாம். கை ஊசி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எகெயின் இந்த இடத்துல நம்ம சின்னதாக ஒரு டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, ஸ்டோன் அல்லது பட்டன், இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸ்லாம் டெக்கரேட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். எகெயின் பேக் சைடும் கூட நம்ம ப்ளவுஸ்லலாம் எப்படி டெக்கரேட் பண்ணுவோமோ அதே மாதிரி டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட், மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.